ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரவீன் எடிட்டர். ஸோ நான் உங்கள் பிரவீன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ட்ரெண்டிங் ரீல்ஸ் தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தினாலே புரியும். உங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லிகிட்ஸ் வித் அந்த ஃபோட்டோ சேக் எஃபெக்ட் ரெண்டுமே சேர்த்து வரும். ஸோ இதை எப்படி நம்ம ஜஸ்ட்டு எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வெறும் 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். உங்கள் ஃபோட்டோ மட்டும் நீங்கள் இதை மட்டும் மாற்றினீங்கன்னா போதும். ஸோ அது எப்படின்னு சொல்லித்தரேன், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப்பு, நான் கொடுத்துருக்கிற ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை வந்து மறக்காமல் டவுன்லோட் பண்ணி இல்லைனா வந்து இம்போர்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இது இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா XML ஃபைல் டு பிரவீன் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ண XML ஃபைலோட லிங்க் ஃபஸ்ட்லேயே இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே புரியும். இதில் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் லிரிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன், லிரிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துருப்பேன். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்துருக்கும் போது தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதை உங்களுக்கு தேவைய மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோ மட்டும் தான் எடிட் பண்ண போகிறோம். அந்த லிரிக்ஸ்லாம் எதுவுமே எடிட் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் எடிட் பண்ணுறது சப்போஸ் எடிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபாண்ட் மட்டும் தான் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபாண்டோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த ஃபாண்டோட லிங்க்கு. ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ராஜெக்ட் ஃபைலோட லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஃபோட்டோவை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் உங்கள் ஃபோட்டோவாக இருக்கட்டும், இல்லை வேறு ஒரு ஆக்ட்ரஸ் ஃபோட்டோ, உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோ, யார் ஃபோட்டோ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கலாம். ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் ஃபோட்டோ மட்டும் தான் எடிட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டோவை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கலர் அண்டு ஃபில்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் போட்டு நடுவில் ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் உள்ள மீடியா வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோவை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ப்ளஸ் ஐகான் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து சேஞ்ச் ஆகிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ரெண்டாவது ஃபோட்டோவும் ஒன்று சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதே மாதிரி கிளிக் பண்ண போகிறீங்க. கலர் அண்டு ஃபில்லுங்கிறத கொடுக்க போகிறீங்க. இந்த இடத்துல ஸ்டார் போட்டால் ப்ளஸ் ஐகான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ வேறு எந்த ஃபோட்டோவாக இருக்கட்டும் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ வந்து இப்போ ஆட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஃபோட்டோ ஆட் ஆயிரும். இப்போ அது ரொம்ப ஜூமில் இருக்கனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மூவ் அண்ட் டிரான்சாக்ஷனில் போயிட்டு இந்த மூணாவது இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவோடது கொஞ்சம் லைட்டாக டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது டவுன் ஆகிடும். ஸோ இந்த ரெண்டாவது கீயில் வச்சுட்டு தான் நீங்கள் டவுன் பண்ணணும். இங்கே 2 கீ ஆப்ஷன் இருக்கும். இதில் ரெண்டாவது கீயில் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோவோட இது கரெக்டாக இப்போ வந்து டிரான்சாக்ஷன் இதாக இருக்கும். இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இவ்வளோ தான், ரொம்பவே சிம்பிள். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ மட்டும் தனியாக நிறைய டிரான்சாக்ஷன் ஆகும். ஸோ இதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு சூப்பரான ஒரு ரீல்ஸ் எடிட்டிங் கிடச்சிரும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற கையோட மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.